வணக்கம். இன்றைக்கு என்னென்னா ஒரு பறக்க வர்ற ட்ரோன் ஒன்று வேண்டியிருக்கிறோம். இபேயில் சொல்லி $227 K60 தான் இந்த ட்ரோனின் பேர் வந்து. அப்போ அந்த ட்ரோனோட சிட்டை பார்ப்போம் அப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது. இதுக்கு 2 புகைப்பட கருவி இருக்குன்னு வேற சொல்லியிருக்கணும். 2 கேமரா, அதோட 6K வீடியோ சொல்லி போட்டிருக்கணும். 30 நிமிடம் பறப்பு நேரம் வந்து போட்டிருக்கணும். உள்ளுக்குள்ள திறந்து பார்ப்போம் என்னென்ன இருக்குது என்று பறக்க விட்டு பார்ப்போம். ஒரு பை ஒன்று தந்துருக்கணும், கொள்ளுலாம் கழுத்தில். அப்போ இவ்வளவுதான் இந்த இதோட வந்ததுகள். சுருக்கமாக சொல்கிறேன். இதான் வந்து முக்கிய பகுதி தான் அந்த ட்ரோன். இது வந்து 3 மீன்கலம், அதோட வந்து 2 சோடி இறக்கைகள், 2 இணைப்புக்கான வயர்கள், ஒரு குட்டி திருப்புளி ஸ்க்ரூ டிரைவர், ஒரு இயக்கி உண்டு, ரிமோட் உண்டு. இது வந்து அந்த உணர்கொம்புகள் ஆண்டனா. இதெல்லாம் வந்து எங்களை கைபேசியை வைக்கிறது. இதை நான் கைப்பிடிக்கா அப்படி இருக்கிற சுகமாக வந்து இந்த 2 தான் அப்படி இயக்கிறது. மேலே பறக்கிறது, கரைக்கு இறக்குறது, இறக்குறது, இதுகள் தான் இது. அப்போ இதை நாங்கள் பிரிப்போம். தெரியும், பிரிச்சாச்சு. இப்போ வந்து மின்கலம் போடுவோம். இப்போ வந்து இது வந்து பாவனாளர் கைநூல். இப்போ அதை பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு. திருப்பி திருப்பி $250 $225. ஓட்டோ இதை கொடு. ஓட்டோ ஃபைல் இந்த அங்கால இருக்கும் பாரு, அந்த இது. எங்கேருந்து எழுப்பினோமோ அதே இடத்துக்கு திருப்பி வருது. இந்த இதை கொடுக்க எங்கேருந்து எழுப்பினோமோ அந்த இடத்துக்கு திருப்பி வருது. ஆனால் பவுன்ஸ் பண்ணுறது காட்டுவோம். இறங்கிட்டு இப்போ வந்து இதோட இணைச்சி போட்டு, கைபேசியோட இணைச்சி போட்டு எப்படி இதை பறக்க விடுறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த இதை அமர்த்தணும். 3லேருந்து 5 செகண்ட் வரைக்கும் அமர்த்தணும். இந்த இதெல்லாம் ஒளிரும், இந்த விளக்குகள். அடுத்து வந்து பவர் இதில் இருக்கிற அந்த ஆளியை அமர்த்தணும். அப்புறம் இதை வந்து மேலே இங்கேயும் இறங்கணும், சத்தம் ஒன்று கேட்கும். அப்புறம் இதை ஒரு அமர்த்தணும், 3 செகண்டுக்கிட்ட வச்சுருக்கணும். அப்புறம் மற்ற இதை வந்து 3 செகண்ட் அமர்த்தி வச்சுருக்கணும், சத்தம் கேட்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இதை கிடையாக 3 சுற்று மணிக்கூட்டு திசையில் சுற்றணும், சத்தம் ஒன்று கேட்கும். பிறகு இப்படி நிலை கூத்தா 3 சுற்று சுற்றணும். அந்த கண்காணிப்பு கருவி வந்து கீழே நோக்கின மாதிரி இந்த சத்தம் ஒன்று கேட்டுரும். இப்போ வந்து இதை அமர்த்தணும். சரி, பறக்கும்.
இப்போ வந்து என்ன செய்யணும்னா இந்த வைஃபையில் போகணும். வைஃபையில் போய் இதை 1 கொடுத்து போட்டு இதில் வர்ற அந்த HFGPSRKன்றதை இணைக்கணும். சரி, இப்படி ஒரு செய்தி வரும், கனெக்டட் விதவுட் இன்டர்நெட் ரெண்டு வரும். அப்புறம் என்ன செய்யணும், அதுண்ட அந்த செயலிக்கு போய் அதில் ப்ளேன்றதை கொடுக்கணும். அண்டா இதில் இணைஞ்சிட்டு இப்போ எங்களை அதை படம் பிடிச்சி கொண்டு இருக்குது. இதான் இப்போ நாங்கள் நிற்கிற அந்த பூங்கா வந்து இப்போ மேலே போய் படம் எடுத்துக்கொண்டு இருக்குது. அந்த படத்தை தான் நீங்கள் இப்போ இதில் பார்க்குறீங்க. இதுதான் மேலேருந்து பார்க்க தெரிகிற அந்த காட்சி. இதில் இருக்கிற ஒரு சிக்கல் என்னென்னா, ஒரு காலம் சுத்தேக்கில் அந்த புகைப்பட கருவி வந்து ஆடுது, ஆட்டம் கூடவா இருக்குது, அதனால் தெளிவு இல்லாமல் இருக்குது. எல்லாம் விளையாடி எல்லாம் முடிஞ்ச உடனே வந்து இந்த ரிட்டர்ன் டு ஹோம்ன்ற அந்த ஆளியை வந்து அமர்த்தினா இங்கே வரும் இறங்கு பாருங்க. இப்போ வந்தா இது வந்து வருது சரியா. நாங்கள் வந்து எந்த இடத்துல நாங்கள் ஏற்றினமோ அதில் வந்து அந்த இடத்துக்கு வரும். ஓடியாங்க இறங்கோ, வரலாம் 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 வரலாம், வாங்க வாங்க. அது சுவிட்சாக போயிட்டு பவுன்ஸ் பண்ணுறது காட்டிட்டு சொல்லுங்க. இப்போ வந்து தர இறக்கியாச்சு. இதுதான் அந்த K60 ப்ரோன்ற ட்ரோனும் அந்த இயக்கியும் நான் முதல் காட்டின அந்த சாதனங்கள் அடங்கிய பெட்டி வந்து $227 ஈபேல வாங்கினது. இதுன்ற தரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பறக்க வச்சா பறக்குது. ஆனால் பாரம் இல்லாமல் இருக்கிறதால காற்று கொஞ்சம் ஆடுது. காணொளிகள் வந்து தெளிவாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு காலம் அந்த காணொளி அசைக்கேக்கில் வந்து அந்த கருவி வந்து ஆடுது. அதால் கொஞ்சம் அந்த ஒரு தொடர்ச்சி இன்மை வந்து தெரியுது. அதுபோக ஒரு விளையாட்டாக வந்து இதை நீங்கள் பாவிக்கலாம். மின்கலம் வந்து 30 நிமிடம் வந்து பரப்பு நேரத்துக்கு உதவும் போட்டிருந்தது. ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 15 நிமிடத்துலேருந்து ஒரு 20 நிமிடம் தான் இந்த மின்கலம் வந்து வேலை செய்யுது. இதை விட இப்போ நாங்கள் முதல் பறக்க வைக்கிறதுக்கு வெளிக்கிடைக்கில் வந்து எங்களோட கைபேசியோட வேலை செய்யலை. என்னென்னா அந்த இணையம் வந்து நல்ல பலம் இல்லாததால் வேலை செய்யலை. பிறகு வேறு ஒரு நண்பட்ட கைபேசி உண்டு, அது வேறு ஒரு டெல்ஸ்ட்ரான்ற ஒரு இணையத்தோடு இணைச்சி தான் அது பறக்க வச்சுனாங்களேண்டா அது கொஞ்சம் பலம் வாஞ்ச இணையம்ன்றதால அந்த சிக்கல்களும் இருக்குது. இதில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். தொடர்ந்து மற்ற ஒரு நல்ல ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி.